அந்த பொண்ணு அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜை வந்து போலீஸ்க்கு அனுப்பிச்சிருந்தாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சூசைட் பண்றாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு அவங்க கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் டவுரி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா, இப்படிதாம்மா, அப்படிதாம்மா. நம்ம இப்ப இந்நேரம் வந்து வாழ்க்கை விடுறதுனா நம்ம சொசைட்டி நம்மளை பத்தி என்ன பேசுவோம், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த பொண்ணுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வெளியே போனா நம்மளுக்கும் பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணது. பட் சூசைட் வந்து இஸ் நாட் அ ரைட் சாய்ஸ். அதுக்கு அவங்க வந்து இப்போ எவ்வளவோ நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த நம்ம கையளவு ஃபோன்ல எல்லாமே பண்ணிடலாம் நம்ம. அந்த வாய்ஸ் மெசேஜை அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ன்றது என்னோட மைண்ட் செட். இப்போ அந்த வரதட்சணை கேட்கறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு வரதட்சணை கேட்கறவங்க கண்டிப்பா வந்து ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க, ரைட்டா? ஸோ அப்படின்னும் போது தண்டனைகள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாருமே மணிமெனடா இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்கணும். அதுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கவர்மெண்ட்ல வந்து பனிஷ்மெண்ட் சரியில்லைன்னு சரியா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க அவங்க நினைச்சா வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.